நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? டிசி படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படத்துக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு பார்க்க முடியாதுன்னு நல்லா தெரியுது. அப்படி இருக்கப்போ அந்த படம் எப்படி ஹிட் ஆகும்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு புறம் ரோகேஷ் கனகரா, இன்னொரு பக்கம் அருண் மாதேஸ்வரன் ஆகிய இருவருமே திரைப்படங்கள் அதீத வன்முறை காட்சிகளை காட்டுகின்ற இயக்குநர்கள். அப்படி இருக்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றுகின்ற டிசி திரைப்படத்திலே ரத்தம் தெறிக்க தெறிக்க காட்சிகள் இருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியப்படத்துக்கு ஒன்று இருப்பதாக தெரியல. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் அந்த படத்துக்கு குழந்தைகள் வரமாட்டாங்க, பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்றது லோகேஷ் கனகராஜுக்கும் அருண் மாதேஸ்வரனுக்கும் தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறீங்க நீங்கள்? நடிகர் சங்க நிர்வாகிகள் சிஎம்ஐ சந்திச்சிருக்காங்க. எந்த மாதிரியான கோரிக்கைகள் அவங்க முன் வச்சிருப்பாங்கன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் அண்மையிலே கமல்ஹாசனும் முதல்வர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பின் போது முதலமைச்சர்கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகளை எல்லாம் தான் வைத்தேன் என்பதை பற்றி விவரமாக வெளியிட்டிருக்கிறார் கமல்ஹாசன். அது மாதிரி நடிகர் சங்கம் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வச்சாங்க அப்படின்றது ஏன் இன்னி வரைக்கும் வெளியிடல அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நடிகர் சங்கம் சார்பில் நடந்த அந்த சந்திப்பை பற்றி ஒரு விமர்சனத்தையும் உங்கள் முன்னாடி நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் தேர்தல் களத்திலே வெற்றி பெறுவதற்கு முன்னாலே அவருடைய கட்சியை பற்றி ஒரு மேடையிலே விமர்சித்தவர் தான் நடிகர் சங்கத்தினுடைய தலைவரான நாசர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனி நடிகர் மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்துக்கான தலைவர். அப்படி இருக்கும்போது விஜய் அந்த மாதிரி அவர் விமர்சித்ததிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருந்தால் கூட நான் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்வது நாசர் என்ற தனி மனிதனாக நான் சார்ந்திருக்கின்ற நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணத்தாலும் அவர் அதை தெளிவுபடுத்தியதாக தெரியல. கூலி படத்தில் மிரட்டலான கேரக்டரில் உபேந்திரா நடிச்சிருந்தாலுமே அடுத்து வேற எந்த தமிழ் டைரக்டரும் அவரை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு திருவண்ணாமலையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகரை ஒரு படத்தில் பயன்படுத்துறதுன்னா அவருக்கு அந்த படத்தில் சரியான கதாபாத்திரம் அமைந்திருக்க வேண்டும். அப்படி அமைந்த அந்த நடிகரை அந்த படத்தில் பயன்படுத்தினாதான் அந்த கதாபாத்திரம் வெற்றி பெறும், அந்த நடிகருக்கும் அது புகழ் சேர்க்கும். அப்படி இல்லாமல் உபேந்திரா ஒரு வெற்றிகரமான நடிகராக இருக்கிறார் என்பதற்காக ஒரு படத்தில் அவர் நடிக்க வச்சா அது அந்த நடிகருக்கும் பயனளிக்காது, அந்த படத்துக்கும் பயனளிக்காது. பிரபுதேவா வடிவேலு ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிற பேங் பேங் படத்துடைய ஷூட்டிங் முழுசாக முடிஞ்சிருச்சு. இன்னுமே ரிலீஸ் தேதி அறிவிக்காமல் இருக்காங்களே, காரணம் என்னன்னு சேலம்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துடைய படப்பிடிப்பு முழுமையாக முடிவடைந்ததிலிருந்து ஒரு வாரம் அல்லது 2 வாரத்தில் ஒரு படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு திரையுலகம் அப்படியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லா திரைப்படத்திலையும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் காட்சிகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இப்போதுள்ள எல்லா இசையமைப்பாளர்களும் ஒரு திரைப்படத்துக்கு இசையமைப்பதற்கு குறைந்தபட்சம் 25லிருந்து 30 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். சில பேர் 2-3 மாதங்கள் கூட எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால தான் பிரபுதேவா வடிவேலு ஆகிய இருவரும் நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்தும் அந்த நிறுவனத்தினரால் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை உடனடியாக அறிவிக்க முடியல. ஏவிஎம் ராஜன் சாவித்ரி ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் ஏவிஎம் ராஜன் நடித்த புகுந்த வீடு, தாய்க்கொரு பிள்ளை, வீட்டு மாப்பிள்ளை, தெய்வம் பேசுமா போன்ற பல படங்களில் சாவித்ரி நடிச்சிருக்காங்க. சுந்தர்சி ரவிமோகன் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா தகவல் வருது. குஷ்பு ஆல்ரெடி ரவிமோகனை பற்றி மறைமுகமாக தப்பாக பேசியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த படம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையிலே ரவிமோகனுடன் இணைந்து சுந்தர்சி ஒரு திரைப்படத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் தெரியல. இது எதிர்காலத்தில் மாறலாம், ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலத்துக்கு அது நடக்காது. ஞானப்பறவை, சின்ன மருமகள், முதல் குரல், பாரம்பரியம் இந்த படங்களோட இண்டிவிஜுவல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி சொல்ல முடியுமான்னு கௌஷிக் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கேள்வியிலே குறிப்பிட்டிருக்கிற சிவாஜி எந்த படமுமே வசூலில் பெரிய சாதனையை செய்ததாக தெரியல. இதயத்தை திருடாதே படத்தில் நடித்த கிரிஜா அடுத்து ஏன் வேற எந்த படமும் பண்ணலை, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இளமாறன் நியூ ஜெர்சிலேருந்து கேட்டிருக்காங்க. மணிரத்னத்தின் இயக்கத்தில் உருவான இதயத்தை திருடாதே படத்தை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 2024ஆம் ஆண்டு வரை நடித்த கிரிஜா இப்போ திரைப்படங்களில் நடிக்கிறதா தெரியல. அவங்க இப்போ லண்டனில் இருக்காங்க. பிரச்சாரங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்த கார்த்திக் எதனால் சினிமாவில் நடிக்க தயங்குறாருன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பொது தேர்தல் பிரச்சாரத்திலே கலந்து கொண்ட கார்த்திக் திரைப்படங்களில் நடிக்காமல் இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அவருக்கு இருப்பது தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா படம் ஏபிசின்னு எல்லா சென்டர்லையும் பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆயிருக்கு. இந்த வெற்றியை தக்க வச்சுக்க சூர்யா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. கருப்பு படத்திலே கிடைத்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கின்ற அளவில் தான் பல திரைப்படங்களை
இப்போ சூர்யா நடித்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது. நீங்களும் அவருடைய படங்களுக்கு, கருப்பு படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை கொடுத்தீங்களோ அது மாதிரியான ஆதரவை தொடர்ந்து கொடுக்க வேண்டும். சிவாஜி சாருக்கு தங்கப்பதக்கம் படம் மாதிரி பிரபு சாருக்கு எந்த படம் சொல்லலாம்னு தவமணி கள்ளக்குறிச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு போலீஸ் அதிகாரியாக சிவாஜி நடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தங்கப்பதக்கம் படத்தை போல பிரபு போலீஸ் அதிகாரியாக நடித்து வெற்றி பெற்ற படம் அப்படின்னா அக்னி நட்சத்திரம் படத்தை சொல்லலாம். எந்த ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வந்தாலுமே அந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி இருக்கும். ஆனால் கருப்பு படத்துக்கு பெருசாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லையே, இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னு மயூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படத்தினுடைய வெளியீட்டை ஒட்டி தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாரும் நல்லவங்களாக மாறிட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கருப்பு திரைப்படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்களே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் முயற்சி செய்து பார்த்தார்கள். அதை தாண்டி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுனால அந்த எதிர்மறையான விமர்சனங்கள் நிலைக்கவில்லை. கருப்பு படத்தில் சபாநாயகராக நடித்த உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு ஜெரால்டு திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படத்திலே சபாநாயகராக நடிப்பதற்கு ஒரு 10-15 நாள் நான் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தாலோ இல்லை அந்த படம் முழுவதும் வருகின்ற கதாபாத்திரமாக அது இருந்திருந்தாலோ என்னுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நியாயம் இருக்குது. அந்த படத்தில் நான் வந்ததே 2-3 காட்சிகள் தான். மொத்தமாக அந்த படப்பிடிப்பு நடந்ததுன்னா அது ஒரே ஒரு நாள் தான். அந்த படப்பிடிப்பு இலங்கையில் நடைபெற்றது அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கருப்பு படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படம் கடந்த 2 நாட்களில் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் அந்த படம் என்ன மாதிரியான வசூலை பெறும் அப்படின்னு சில விநியோகஸ்தர்கிட்ட நான் கேட்டேன். குறைந்தது 40-45 கோடி ரூபாய் விநியோகஸ்தருடைய பங்குத்தொகையாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க. கமல்ஹாசன் வெளியிட்ட அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினி படத்தில் சம்பள பிரச்சனை ஏதாவது வந்துருச்சான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கமல் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையை பார்க்கும்போது ரஜினி படத்தில் சம்பள பிரச்சனையா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களை மாதிரியே பல பேருக்கு எழுந்திருக்கு. அதையும் இன்னொரு அறிக்கை விட்டு கமல்ஹாசன் தெளிவுபடுத்திட்டாருன்னா நல்லாயிருக்கும். சன் பிக்சர்ஸ் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான நிறுவனம். ஆனால் அவங்க கடைசியாக தயாரித்த 3 படமான கூலி, ராயன், டிசின்னு இந்த 3 படத்துக்குமே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. கலாநிதி மாறன் இப்படி பண்ணுறது நியாயமான கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. அதீத வன்முறையை கொண்ட படங்களுக்கு நீங்கள் ஆதரவு தராமல் இருந்தீங்கன்னா அது போன்ற படங்கள் தயாரிப்பதும் இயக்குவதும் பெருமளவிலே குறைந்துவிடும். அப்படிப்பட்ட படங்களுக்கெல்லாம் ஆதரவு தரது யார்? உங்களை போன்ற ரசிகர்கள் தானே. தர்மராஜா, ராஜரிஷி, ராஜமரியாதை இந்த 3 படத்தில் எது வெற்றி விழா படம், எது சுமாரான படம், எது மோசமான படம்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. தர்மராஜா, ராஜரிஷி, ராஜமரியாதை ஆகிய 3 படங்களும் வெள்ளி விழா படங்களாக அமையலை அப்படின்றது மட்டும் இல்லை, 100 நாள் படமாக கூட அமையலை அப்படின்றது தான் உண்மை. காமெடி நடிகர் அப்புக்குட்டி அவர்களை சினிமாவில் பார்க்க முடியறதே இல்லையே, அவர் சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாரான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புக்குட்டி ஆண்டுக்கு 30-40 படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்து இப்போ அவருடைய பட எண்ணிக்கை குறைஞ்சிருந்து நீங்கள் கேள்வி கேட்டால் நியாயம். அப்புக்குட்டி எல்லா ஆண்டுகளிலும் குறைவான எண்ணிக்கை உள்ள படங்களை தான் நடிக்கிறார். அவருக்கேற்ற கதாபாத்திரங்களை மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறார். இப்போ வந்திருக்க புதிய அரசு மக்கள் பக்கம் நிற்குமா இல்லை தியேட்டர் பக்கம் நிற்குமான்னு பாபு சவுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. புதிய அரசு திரையரங்குகளில் படம் பார்க்கின்ற மக்கள் பக்கத்தில் நிற்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல பட தயாரிப்பாளரும் ஸ்டூடியோ அதிபருமான எஸ் வாசன் தமிழ் சினிமா உலகிலே எப்படிப்பட்ட சாதனைகளை செய்த ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட சாதனைகளை அவர் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாகவும் காரணகர்த்தாவும் இருந்ததுன்னா தமிழ் சினிமா உலகின் பீஷ்மர் என்று எல்லோராலும் இன்று வரை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்குனர் கே. சுப்பிரமணியம். அவர் நடத்தி கொண்டிருந்த மூவிலேண்ட் என்ற ஸ்டூடியோவை தான் ஒரு காலகட்டத்தில் வாங்கி அந்த ஸ்டூடியோவுக்கு ஜெமினி என்று பெயரிட்டார் எஸ் வாசன். எஸ் வாசனை பொறுத்தவரையிலே அவருடைய திரைப்பயணத்திலே அவர் கூடவே பயணம் செய்த இன்னொரு முக்கியமான நபர்னா கொத்தமங்கலம் சுப்பு. ஜெமினி ஸ்டூடியோ தயாரித்த பல திரைப்படங்களில் இயக்குனராகவும் கதாசிரியராகவும் கதை வசனகர்த்தாவாகவும் கொத்தமங்கலம் சுப்பு அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கொத்தமங்கலம் சுப்பு ஜெமினி ஸ்டூடியோவில் சேருவதற்கு காரணமாக இருந்தவரும் இயக்குனர் கே. சுப்பிரமணியன் தான். ஜெமினிலே சேருவதற்கு முன்னால் கே. சுப்பிரமணியத்திடம் தான் பணியாற்றி கொண்டிருந்தார் கொத்தமங்கலம் சுப்பு. ஜெமினி ஸ்டூடியோவை நான் விற்றுட்டேன், எஸ் வாசன் தான் அதை வாங்கியிருக்காரு, அவருக்கு மேலே நல்ல அபிப்பிராயம் உண்டு, நீ அவரை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உன்னை அவர் தன்னுடைய ஸ்டூடியோவில் வேலைக்கு சேர்த்துக்குவார், நீ உடனடியாக போய் அவரை பாரு என்று சொல்லி கொத்தமங்கலம் சுப்புவை எஸ் வாசனை பார்க்க வைத்தவர் இயக்குனர் கே. சுப்பிரமணியன் தான். 1941ஆம் ஆண்டில் ஜெமினியிலே இணைந்த கொத்தமங்கலம் சுப்பு 1969ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 28 ஆண்டுகள் ஜெமினி ஸ்டூடியோவில் தொடர்ந்து பணிபுரிந்து அந்த நிறுவனத்தினுடைய பல தயாரிப்புகளுக்கு உறுதுணையாக இருந்தவர். அடுத்து இன்று ஒரு தகவல்.
இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.